கவனிங்க. எங்களுக்கு தெரியல, நான் லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு எங்க தியரி கிளாஸ்ல சுரமானிப்பட்டி சம்பந்தமான 2 பிராக்டிகல் நாங்க பார்த்திருந்தோம். இனி அது தொடர்பான ஸ்ட்ரக்சர் கேள்வி. சரியா? சுரமானிப்பட்டியில வந்திருக்கிற 3 ஸ்ட்ரக்சர் கேள்வி நம்ம டியூப்ல இருக்குது. ஒவ்வொரு கேள்வியும் நான் பார்ப்போம் என்ன மாதிரி கதைக்க போறோம். ரைட், ஓகே. முதலாவது கேள்வி பாருங்க, Q1. முதலாவது கேள்வி டியூப்ல இருக்கிற முதலாவது கேள்வியை பாருங்க, Q1. சரியா? சொல்லாங்க. இயக்கப்பட்ட சுரமானி கம்பியின் குறுக்கலையின் கதியை வரைவு மூலம் அறிவதோடு. இதுல கவனமா இருக்கணும், இந்த பிராக்டிகல்ல சின்ன சின்ன மாற்றங்களோட இப்ப நாங்க தேவையா படிக்கிற டைம்ல குறுக்கலைய கதியை நாங்க இது பண்றோம்ல, இங்க இருக்கிற மீடியன் அதுகளை முதலாவது பிராக்டிகல் வந்துட்டு இசை, அதாவது அவர் மீடியன் தெரியாத ஒரு இசை கவிதை மீடியனை காண்றது பிராக்டிகலா நாங்க செஞ்சிருந்தோம். அடுத்தது அவங்களுக்கு இடையிலான தொடர்புகளை இசைக்கவை தொகுதியை பயன்படுத்த. இப்ப அதுல இருந்து மோடிஃபை பண்ண மாதிரி கேள்விகள் ஐடியாஸ் இருந்தா நாங்க செய்யலாம், இல்ல வச்சுட்டு போலாம். சரி, சொல்ல விஷயத்தை கவனிக்கணும். இயக்கப்பட்ட சுரமானி கம்பியின் குறுக்கலையின் கதியை வரைவு மூலம் அறிவதோடு சுரமானி கம்பியின் அலகு நிலத்திற்கான தெளிவையும் கண்டறிய மாணவன் ஒருவன் திட்டமிடுகின்றார். அவன் இதற்காக சுரமானி மீடிகள் தெரிந்த இசைக்கவை தொகுதி 2 கிலோகிராம் நிறைப்படி மீட்டர் கோல் என்பவற்றை பெற்றுக் கொண்டார். இதற்காக ஒழுங்கு செய்யப்பட்ட சுரமானி ஒழுங்கமைப்பு கீழே உருவில் காட்டப்பட்டுள்ளது. அதில் ஏபி பாலங்கள் இவற்றுக்கு இடைப்பட்ட இடைவெளி மாறக்கூடிய வகையில் உள்ளது. அந்த நீளங்கள் வந்துட்டு மாறக்கூடிய அளவில் இருக்குது. சரி, பாப்போம் என்ன சொல்றாங்க. சரி, ஒரு சுரமானி பெட்டி தந்திருக்காங்க. பிக்சர்ஸ் அழுத்தமான கம்பி, அழுத்தமான கம்பி, அழுத்தமான கம்பியா என்ன லாக் பண்ணிக்கிறீங்க. சரி, இதான் ஸ்ட்ரக்சர். அவன் தந்திரிக்கிற கதைகள் இதுதான். இது ஏ, இது பியா, இது ஏ, இது பி, இது ஏ. இஸ்மத், நான் பேச உடனே போட் கிளியரா இருக்கடா. ரைட், சரி, இங்க கவனிங்க.
முதலாவது கேள்வி கேட்காங்க பாருங்க. மீளிரன் தெரிந்த இசை இசைக்கவை தொகுதி முழுவதற்கும் அடிப்படை பரிவு நிலத்தை பெற முடியும் என்பதை உறுதிப்படுத்த அவன் செய்ய வேண்டிய செயற்பாடு ஓகே. நான் முதலாவது இங்க நடக்கிற மெக்கானிசத்தை முதலாவது பார்த்துக்கணும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சரியா? இதுல தந்திரிக்கான முக்கியமான ஒரு விஷயம் வந்து இசைக்கவை தொகுதி. சரியா? இதுல தந்திரிக்கிறது யாரு? இசைக்கவை கேள்விகளை நல்ல தெளிவாக விளங்கி இருக்கும். சரியா? டைம் எடுத்தாலும் பிரச்சனை ஒரு கேள்வி மட்டும் கொஞ்சம் கவனம் எடுங்க சொல்ற விஷயத்துல. நீ பாருங்க, நம்மளோட தந்திரிக்கான இசைக்கவை தொகுதியை தந்திரிக்காங்க. இப்படி இசைக்கவை தொகுதிகளை தந்திரிக்குதா? பிராக்டிகல் மொத்தமாக எங்களுக்கு தெரியாம வரைக்கும் முறையாக்கள்ல நான் பிராக்டிகலை செய்யணுமா இருந்தது. மொத்தம் 6 வாசிப்புகள் தேவை. இசைக்கவை தொகுதியில எங்களுக்கு 6 இசைக்கவைகளை நாங்க யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்றங்கிற விஷயம் தான் இப்ப கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. நல்லா கவனிங்க. 1 2 3 4 5 இன்னொரு அளவு இருக்குமே 6. சரி, இப்ப நான் இதுல என்ன செய்யறேன்னா, இவர்கள் மீடியன F1, இதுல F2, இதுல F3, F4, F5, F6 இருக்கு. சரி, இப்ப கவனிங்க, தியரி என்ன சொல்றது எங்களுக்கு தெரியுதா? அடிப்படை பறைவு நிலைங்கிறது இதுதானே. ஒரு தடத்தினூடாக இது பண்றது. முதலாம் இசைச்சுரம் அடிப்படை பறைவு நிலை. இது வரப்போற. சரியா? இது வரப்போற. இதை நாம நீளம் இல்லைன்னு எடுத்தா, பொதுவாக நான் கதைக்க போனா இதுல நீளத்தை நம்ம இல்லைன்னு எடுத்துக்குவோம். இங்க இருக்கிற இந்த இலை, இப்ப நம்ம இது 2 நீளம் வந்துட்டு ஏழு எடுங்க. இதுல நீளத்தை ஏழுன்னு எடுத்தால் இது எங்களுக்கு தெரியும் λ/2. λ/2. அப்ப இதுல இருந்து நம்ம கதைக்கலாம் L சமன் λ/2 அல்லது λ/2 சமன் L என்று வரும். λ/2 சமன் என்ன வருவாரு? L வரும். எனவே λ சமன் 2L. λ சமன் என்ன வருவாரு? 2L. இப்ப குறுக்கலையில கதி V சமன் F λ வருது. TOM ஒரு இலையில ஒரு குறுக்கலையில கதி V சமன் P over M என்று தெரியும். P வந்து இலையில இருக்கிற இலை, Mங்கிறது அலகு நீளத்துக்கு. இப்போதைக்கு இது தேவையில்லை. இந்த சமன் தேவை. வேகத்தை தான் முதல்ல காணிச்சிடலாம். அதுல இருந்து அலகு நீளத்தினையும் நாங்க பிடிக்கலாம். சரியா? அப்ப இதுல இருந்து கதைக்க போனா இங்க பாருங்க, V சமன் F into lambda-க்கு பதிலா 2L என்று வரும். lambda-க்கு பதிலா என்னது? 2L. அப்ப இசைக்கவையை மாத்தி மாத்தி தான் நம்ம L அழக போறீங்க. அப்ப L சமன், நல்லா பாருங்க, L சமன் V/2 தர 1 over F. இவ்வளவு சமன்பாடு வர போறோம். Y சமன் mx. இதுல இருந்து நாங்க விளங்கிக்கணும், நல்லா கவனிங்க. யாருக்கு மீடிரன் உயர்வா இருக்கிறதோ அவருக்கு நீளம் எண்ணியதை குறைவாரு. அடிப்படை பரிவுநிலை. அடிப்படை பரிவுநிலை அடிப்படை பரிவுநிலை. அடிப்படை பரிவுநிலை.
அப்ப எந்த இடத்துல மீடியன் உயர்வா இருக்குதோ அந்த இடத்துல பரிவு நிலை குறைவா இருக்கும், பரிவு நிலம் சின்ன இருக்கும், அடிப்படை பரிவு நிலை. அப்ப இதுல பாருங்க F1 F2 F3 F4 எங்களுக்கு தெரியும், நீங்க லெப்ல பார்த்திருப்பீங்க. இந்த F1 தான் பெரிய ஆள் அரிப்பாரு மீடியன் இல்லை, ஏன்னா சிறிய இதுல இருக்கிறது தான் கூட அதிர்வெண்ணோட இருக்கும். F2 விட இது சின்ன இருக்கும், F3 அதே போல F4 அதே போல F5 அதே போல F6 இப்படிதான் மீடியன் இந்த சைட்ல ரெண்டு வரிசையில இருக்குது, ரெண்டு வரிசையில காட்டிருக்கீங்க. அப்ப சில விஷயத்துல நல்லா பிடிச்சிக்கணும், யாருக்கு மீடியன் உயர்வா இருக்குது அப்ப பரிவு நிலை குறைவா இருக்கு. அப்ப யாருக்கு மீடியன் குறைவா இருக்கிறதோ அவருக்கு பரிவு நிலம் உயர்வா இருக்கு. இப்ப தரப்பட்ட இந்த வீச்சுக்குள்ள சரியா, இந்த வீச்சுக்குள்ள நீங்க மொத்தம் 6 வாசிப்பு எடுக்கணும். அப்ப எடுத்த உடனே டக்குன்னு மீடியன் உயர்வானதுல இருந்து வாசிப்படுதல் போக பரிவு நிலம் எங்களுக்கு மீடியன் வந்து கேட்டு பருமன் குறைய 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 பரிவு நிலம் கூட்டிட்டு வரும். அப்ப நான் பிராக்டிகல் F1க்கு முதல்ல நான் எடுத்த உடனே F1 செஞ்சிட்டேன். F1 செஞ்சதுக்கு பிறகு திரும்ப F2 F3 F4 கடக்க இந்த பாடத்தை நீங்க இங்க கடத்துறீங்கன்னு வைங்க, கவனமா இருக்கு. சில விஷயத்த நல்லா விளையுங்க, சில விஷயத்த நல்லா விளையுங்க. F4க்கு நான் வரக்கையே இந்த பாலம் B வந்துட்டு நகர்த்திடுவாரு, இது வந்துட்டு நிலையான ஒரு பாலமாகும், இது ஒரு அசையக்கூடிய பாலம் வந்து. அப்ப B இந்த இடத்துல கொண்டு வந்துட்டேன், அதாவது F இந்த நிலையில அவருக்கான அடிப்படை பருவ நிலை வருது இந்த ஷேப்ல வருது, இந்த இடத்துல வருது. இனி அங்காக நான் கடத்தேன். அப்ப என்ன செய்ய போகுதுன்னா, இந்த பிராக்டிகல் ஒரு பாதிப்பு கொண்டு வரும்போது நான் 6 வாசிப்புகள் எடுக்க இல்லாது மிச்சம் இருக்கிற F5 F6 தேவை, F5 F6 தேவை. அப்ப நீங்க என்ன செய்யணும்ன்ற முதலாவது இங்க இருக்கிற யார மீடியன் குறைவா இருக்கு அந்த மீடியன் அடிப்படை பருவ நிலையை முதலாவது செக் பண்ணிக்கணும். பிராக்டிகல் ஸ்டார்ட் பண்றது கவனமா இருக்கு. அப்ப இந்த பிராக்டிகல்ல நான் என்ன செய்ய போறேன்னா, அடிப்படை மீடியன் யாருக்கு குறைவா இருக்கிறதோ அந்த நிலையில இருக்கிற அடிப்படை பருவ நிலையை கண்டுபிடிக்கும் நிலத்து. அப்பதான் அவர் நிலம் உயர்வா இருக்கு. எனவே அதான் கேட்காங்க, கேள்விகளை தெளிவா இருக்கணும், சில விஷயத்த நல்லா புரிச்சுக்க. சரியா, மீடியன் தெரிந்த இசைக்கவை தொகுதி, மீடியன் தெரிந்த இசைக்கவை தொகுதி முழுவதற்கும் அடிப்படை பரிவு நிலத்தை பெற முடியும் என்பதை உறுதிப்படுத்த அவன் என்ன செய்ய வேண்டும் செயற்பாடு, என்ன செய்ய வேண்டிய செயற்பாடு, அவன் செய்ய வேண்டிய செயற்பாடு, அவன் செய்ய வேண்டிய செயற்பாடு என்ன எழுதி எடுங்க. இதான் விஷயம், நான் சொல்ற ஆன்சர் எழுதுங்க. மீடியன் குறைந்த இசைக்கவைக்கு, மீடியன் குறைந்த இசைக்கவைக்கு, மீடியன் குறைந்த இசைக்கவைக்கு, மீடியன் குறைந்த இசைக்கவைக்கு தெளிவாக விளங்கிடுங்க, ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமா இருக்கணுமா. மீடியன் குறைந்த இசைக்கவைக்கு அடிப்படை பரிவு நீளம், அடிப்படை பரிவு நீளம் கிடைப்பதை, அடிப்படை பரிவு நீளம் கிடைப்பதை, அடிப்படை பரிவு நீளம் கிடைப்பதை உறுதிப்படுத்தல் அல்லது உறுதி செய்தல், அடிப்படை பரிவு நீளம் கிடைப்பதை 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 உறுதி செய்தல். இதுதான் நம்ம இருக்கிற ஏ பாட்டுடைய ஆன்சர். தெளிவா இருக்கணுமா, ஸ்ட்ரக்சர் கேள்விகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கின்றாங்க. ஏ பார்ட் முடிச்சு, ஏ பார்ட் முடிஞ்சு. அதுக்கான விளக்கம் இது. சில விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க, சும்மா எழுதிட்டு போயிடலாம், சும்மா விடைகளை எழுதிட்டு போகலாது, சில விஷயங்கள்ல தெளிவாக இருக்கு. எவ்வளவு எடுத்து கேளுமோ அந்த அளவுக்கு எடுத்து. ரைட், பி பார்ட் கேட்காம பாருங்க. வினா ஏக்கு அமைய அடிப்படை பருவி நிலத்தை எல்லா இசைக்கவைகளுக்கும் பெற முடியவில்லை எனின். ஓகே, அப்ப இந்த வினா ஒன்றுல கேட்கப்பட்ட ஏல பாருங்க, வினா ஏக்கு அமைய அடிப்படை பருவி நிலத்தை எல்லா இசைக்கவைகளுக்கும் பெற முடியவில்லையா. அதாவது அவன் இங்க இருக்கிற குறைந்த மீடியனை செலக்ட் பண்ண, குறைந்த மீடியனுடைய இசைக்கவையை செலக்ட் பண்ணி தட்டிட்டு கொண்டு வந்து என்ன செய்யறான்னா, இந்த இசை சுரமானிப்பட்டில வைக்காரு, மீடியனை வச்சுட்டு பறவைகளை பார்க்க, பறவைகளை பார்க்க கடதாசி ஓடி வந்துட்டு தூக்கி எறியப்படுற சந்தர்ப்பம் எங்களுக்கு அமையுது இல்லை. கடதாசி ஓடி வந்துட்டு என்னது, தூக்கி எறியப்படுற சந்தர்ப்பத்தை எங்களால பாத்துக்கலாம் இருக்கு. இது வரைக்கும் மேக்சிமம் வரைக்கும் வந்துச்சு. அப்படிங்கிறத நாங்க கொண்டு வந்துட்டோம், இவரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க.
அந்த நிலை அடையதில்லை. அப்ப இதுல இருந்து நான் விளங்கிக்க வேண்டிய விஷயம், எனக்கு இந்த நிலையில், அதாவது 2 கிலோகிராம் சுமையெல்லாம் போடப்பட்டு நிலையில் இருக்கிற இழுவை 20 நியூட்டனாக இருக்கிற இந்த நிலையில இந்த வீச்சுக்குள்ள என்னால F6க்குரிய பரிவு நிலைய எடுத்து கேளாம இருக்குது. எனக்கு தூரம் என்ன தூரம் தேவைப்படுது, என்ன தூரம் என்னது தேவைப்படுது. சில விஷயத்துல கவனமா இருக்குது, தூரம் என்ன தேவைப்படுது அப்படின்னா கேட்க பாருங்க. இனி சுரமானி கம்பியை மாற்றாது. இங்க இருக்கிற இந்த சுரமானி கம்பியில நீ சேஞ்ச் பண்ணிடலாம். சுரமானி கம்பியை மாத்தலன்னா என்னத்துல கையடிக்கலாது, அங்க இருக்கிற அழகு நீளத்துல கையடிக்கலாது. ஏன்னா இந்த பிராக்டிக்கலே 2 விஷயத்த நோக்கிதான். ஒன்று அங்க இருக்கிற வேகத்தை கண்டுபிடிக்க போறீங்க, அடுத்தது என்ன செய்யறோம்னா அந்த கம்பியில அழகு நிலத்தினையும் ஏன்னா குறுக்கலைட கதியையும் பிராக்டிக்கல் நோக்க வேண்ட குறுக்கலைட கதி, குறுக்கலையின் கதி கமா அதே போல அழகு நிலத்தின் கம்பிகள். சரி, அழகு நிலத்தின் இவையா எஸ் அழகு நிலத்தினவை காணும், அழகு நிலத்தினவை காணும் சுமலமடத்தையும் பாப்பீங்க. சரி, அழகு நிலத்தினவை இந்த ரெண்டையும் தான் இந்த பிராக்டிகல் காணணும். அப்ப நீங்க உங்களோட இஷ்டத்துக்கு கம்பியை மாத்தீங்க, அந்த கம்பியை தான் வச்சு பிராக்டிகல் செய்யணும், அவரை தானே காணணும். சரி, ஓகே. சுரமானி கம்பியை மாற்றாது எல்லா இசைக்கவைகளுக்கும் அடிப்படை பரிவை பெற அவன் இப்பரிசோதனையில் செய்ய வேண்டிய பொருத்தமான செப்பம் செய்கை யார்? பொருத்தமான செப்பம் செய்கை என்னன்னு கேட்காங்க இந்த பிராக்டிகல். சரி, இந்த சமன்பாடை கொஞ்சம் பாருங்க. ஏன்னா எனக்கு இந்த சமன்பாடு பி பாட்டுக்கு நான் விட கொடுக்குறது, இந்த சமன்பாடை பாருங்க. சரி, பி சமன் √ρ t over n. அப்ப இதை கொண்டு வந்தா L சமன் y-க்கு பதிலா t over m கொண்டு வந்தால் 1/2 √t over m t over m தர 1/f. இப்ப சொல்லுங்க பார்ப்போம். இந்த இடத்துல சரியா, இந்த இடத்துல மீடியன மாத்த இயலாது. ஏன் மீடியன மாத்த இயலாது? அந்த இசைக்கவை தான் மீடியன மாத்த இயலாது. அழகு நிலத்திணிவை மாத்த இயலாது, அழகு நிலத்திணிவையும் மாத்த இயலாது. எனவே இவரெல்லாம் கான்ஸ்டன்ட் எடுத்தா எல் நேர்வீத சமன் √t சமன்பாட்டின் படி √t. சரியா, அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா பரிவு நீள குறித்த மீடிரனுக்கு குறித்த கம்பியில அதான் மாறாது, ஏற்புங்கிறது மாறாது, திணி அழகு நீளத்தினையும் மாறாது. குறித்த மீடிரனுக்கு குறித்த கம்பியில பரிவு நீளத்தை யாருக்கு நேர்வீத சமனாக கருதலாம்னா டீக்கு நேர்வீத சமன். அப்ப உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, என்னண்டா இந்த இலையில இருக்கிற இழுவையை நீ குறைத்தால், இழுவையை குறைச்சிருந்தா அந்த குறித்த மீடிரனுக்குரிய பரிவு நீளமும் குறையும், பரிவு நீளமும் குறையும். அப்ப கவனமா இருக்கீங்க. பி பார்ட்ல வந்துட்டு நான் செய்ய போறது யாருன்னா, அங்க இலையில இருக்கிற இழுவையை நீங்க குறைப்பீங்களாக இருந்தால் அங்க இருக்கிற அந்த நீளத்தையும் நாம் என்ன செய்யலாம், குறைச்சிருக்கலாம். அடிப்படை பருவநிலைக்குரிய சமன்பாடு படி. அப்ப அதை எழுதினா சரி, கவனிங்க. மீடிரன் குறைந்த இசைக்கவைக்கு எழுதுங்க, பி பாட்டுக்கு எழுதுங்க. இதுக்காக வந்து நாங்க எழுத போறோம், கவனம் அறியணும். மீடிரன் குறைந்த இசைக்கவைக்கு அடிப்படை பரிவு நீளம் கிடைக்கக்கூடியதாக, மீடிரன் குறைந்த இசைக்கவைக்கு, மீடிரன் குறைந்த இசைக்கவைக்கு அடிப்படை பரிவு நீளம் கிடைக்கக்கூடியதாக சுமையை குறைத்தல், அடிப்படை பரிவு நீளம் கிடைக்கக்கூடியதாக சுமையை குறைத்தல். திரும்ப சொல்றேன், எழுதிக்கலாம். இப்ப மீடிரன் குறைந்த இசைக்கவைக்கு, மீடிரன் குறைந்த இசைக்கவைக்கு அடிப்படை பரிவு நீளம் கிடைக்கக்கூடியதாக, அடிப்படை பரிவு நீளம் கிடைக்கக்கூடியதாக சுமையை குறைத்தல், சுமையை குறைத்தல். ஏனென்று விளங்கி, ஏனென்று விளங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் தெளிவாக விளக்கங்கள்ல கவனமா இருக்கணும். ஏனோ காணது போகிறார், ஏன் நாங்க இதெல்லாம் கதைக்கின்ற கதையில கவனமா இருங்க. ரைட், ஓகே. இப்ப வரும் சி பகுதி. சி பகுதி சொல்ல, மாணவன் பரிவு நிலையை பெறுவதற்கு ஒரு அருகச் செய்த இசைக்கவையை எங்கே வைக்க வேண்டும், இதற்குரிய காரணத்தை
கவனமா இருக்கணும். இதுல எங்க நாங்க வைக்கணும்டாடா, இந்த இசைக்கவை வைக்கப்பட வேண்டிய அதிர செஞ்சுட்டு அந்த இசைக்கவையை நாங்க வைக்க வேண்டிய இடம் எங்களுக்கு தெரியணும். ஒரு இசைக்கவை அதிர செய்யறதுக்கு ரப்பர் சுத்தி அல்லது ரப்பர் கட்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிராக்டிகலா நாங்க செய்யறோம்னா இன்னொரு ஆள் ரப்பர் சுத்தி அல்லது ரப்பர் கட்டையோட என்னதுக்காக ரப்பர் கட்டை யூஸ் பண்றோம்னா, நாங்க இசைக்கவை அதிர செய்யும் போது அதுல விகாரங்கள் ஏற்படாதவாறு அதிர செய்யறது. விகாரங்கள் ஏற்படாதவாறு அதிர செய்யணும். இதுதான் ரப்பர் கட்டை. கேட்கலாம். இதையும் கேள்வியாக செய்யலாம், கேட்கலாம். இந்த இசைக்கவை எடுத்துட்டு வந்து நம்ம இதுல தட்டி அதிர செய்யும் போது என்னதுக்காக ரப்பர் கட்டை யூஸ் பண்றாங்கன்னா அல்லது சுத்தி ரப்பர் சுத்தி யூஸ் பண்றதுக்காகனா அந்த இசைக்கவை விகாரம் அடைவதை தடுப்பது நெளியறது அப்படியான பகுதிகளை இது பண்றது காரணம். சரி, இப்போ உங்கள்ட்ட கேள்வி, இந்த இசைக்கவையை இதுல அதிர செஞ்சுட்டு கொண்டு வந்து எங்க வைக்கணும்ங்கிறது கட்டாயம் கவனமா இருக்கணும். முதலாவது விஷயம், சுரமானி பெட்டி மீது வைக்கணும். அதே நேரம் பாலங்களுக்கு இடையிலே வைக்கணும். சரியா? கேட்காம பார்த்துட்டு, மாணவன் பரிந்துரையை பெறுவதற்கு ஒரு அதிர செய்த இசைக்கவை எங்கே வைக்க வேண்டும்? இதற்குரிய காரணமும் கேள்வி. இதற்குரிய காரணமும் கேள்வி. எழுதுங்க. சுரமானி பெட்டியின் மீது எழுதுங்க. சுரமானி பெட்டியின் மீது சுரமானி பெட்டியின் மீது சுரமானி பெட்டியின் மீது பாலங்களுக்கு இடையில் சுரமானிப்பட்டியின் மீது பாலங்களுக்கு இடையில் வைத்தல் வேண்டும். சுரமானிப்பட்டியின் மீது பாலங்களுக்கு இடையில் வைத்தல் வேண்டும். காரணம் எழுதுங்க. உயர் வீச்சத்துடன் கடதாசி ஏறி தூக்கி வீசப்படுவது. ஏன்னா சக்தியை நாங்க கடத்துறதுக்கு ஆனது. சக்தியை வந்துட்டு அந்த மேக்சிமம் எனர்ஜியை வந்துட்டு அந்த இடத்துல கடத்துறதுக்கு கடதாசி ஏறி உயர் வீச்சத்துடன் தூக்கி வீசப்படுவதற்கு இதுக்காக நாங்க வைக்கிறோம். நாங்க என்ன நடக்குதுங்கிறதுக்காக சக்தி என்ன செய்யறோம் இது பண்ண போறோம். இந்த இடத்துல நான் அந்த இசைக்கவையை வைச்சார். இந்த இடத்துல அந்த இசைக்கவையை வைச்சார். பாலங்களுக்கு இடையில நான் அந்த இசைக்கவையை பாலத்தின் மீது இதன் மீது வச்சார். வச்சா எங்களுக்கு சரியான மிஞ்சரிக்கிற இந்த வளிமூலத்துறைகள் அதிர்வுகள் ஏற்படும். அது என்ன செய்வாரு, அப்படியே கடத்தப்பட்டு இந்த பொருளான பெட்டி தான் அது. உள்ளுக்கு வளிமூலக்கூறுகள் மட்டுமே. இதுக்குள்ள என்ன செய்யப்படுதுன்னா அந்த வளிமூலக்கூறுகளுக்கு அந்த எனர்ஜி கடத்தப்பட்டு இங்கிருக்கிற இந்த மேற்பரப்பின் மீது அந்த வளிமூலக்கூறுகள் நிறைய வளிமூலக்கூறுகள் வந்துகிட்டு அதிர்வை கடத்துவதன் மூலம் இந்த மேற்பரப்பு அதிர்ச்சிதான். இந்த நிலை இவர் அதிர்வு மிளிரனுக்கும் இவர் பரிவண்டியும் சமணவார நிலையில அது பரிவொண்டு ஏற்படும். அந்த பரிவுலதான் கடதாசிரியர் என்ன செய்வார், தூக்கி வீசப்படுவார். அதுல கவனமா இருக்கணும். ரைட், ஓகே. அடுத்த விஷயத்த கவனிங்க. சரி, இப்ப டீப்பா சொல்லுங்க. டீப்பா சொல்லலாம். பரிவு நிகழும் போது கம்பியில் தோன்றும் அலை எவ்வகையானது? பரிவு நிகழும் போது கம்பியில தோன்ற அலை எவ்வகையானது? இவ்வலை எவ்வாறு உருவாகிறது? எங்களுக்கு தெரியும் இது நின்ற அலை. நின்ற அலை அல்லது இப்படி கருப்பாங்க நிலையான அலைன்னு சொல்லுவாங்க. நிலையான அலை, நின்ற அலை அல்லது நிலையான அலை. சரி, என்ன அலைன்னு கேட்டீங்கன்னா, பறைவு நிகழும் போது கம்பியில் தோன்றும் அலை எவ்வகையானது? நின்ற அலை. திரும்ப கேட்காங்க, இவ்வலை எவ்வாறு உருவாகுது? எங்களுக்கு தெரியும்டா, இதுல இருந்து நான் ஒரு தொழிப்பை ஸ்டார்ட் பண்ணி விட்ட அந்த கதையில படுகலையும் தெரியலையும் ஒன்றோடு ஒன்று மேற்கொண்டு விட்டான். எழுதிவிடுங்க. நின்றாலைக்கான எபிசோடு கேட்கிற மாதிரி தான் எழுதிவிடுங்க. படு அலையும் தெரியலையும் படு அலையும் தெரியலையும் படு அலையும் தெரியலையும் படு அலையும் தெரியலையும் மேற்பொருந்தகை அடைவதனால் படு அலையும் தெரியலையும் படு அலையும் முக்கியமான வேர்டா படு அலை அல்லது கமா தெரியலை படுகளையும் தெரியலையும் மேற்பொருந்துவதனால் சரியா மேற்பொருந்தகை அடைவதனால் அல்லது மேற்பொருந்துவதனால் இந்த விஷயங்களை விளங்குகிறது.
ABCD E ஆனா ஈக்குவல். சரி இங்க பாருங்க E பாருங்க என்ன சொல்றான்னு பாருங்க. E பாருங்க சொல்றேன். அடிப்படை பரிவு நிலையில் பரிவு நிலம் L இசைக்கவை F குறுக்கு அலையின் கதி Vn கதை V-க்கான கோவையை FL சார்பில் பெறுக. V-க்கான கோவையை FL சார்பில் பெறுக. ரைட் என்ன இருக்கு? இதான் சமன்பாடு. சரியா? இப்ப என்ன இருக்கு? ஈப்பாடு என்ன இருக்குது? நம்ம ஈப்பாடு இத கழிப்போம். சரி அடிப்படை பரிவு நிலையில λ/2 சமன் L λ சமன் 2L V சமன் F into λ V சமன் 2L என்று வரும். சரி அண்ணா தந்துடா பாருங்க. அப்பதான் ஈப்பாட்ல நம்பர் 1 ஈப்பாட்ல நம்பர் 1 அடிப்படை பரிவு நிலைன்னு போட்டுட்டு λ/2 சமன் L λ சமன் 2L எடுங்க V சமன் F λ V சமன் F into 2L ஏன்னா வேகத்திற்கான சமன்பாடு என்ன FL சமன்பாடு. இந்த சமன்பாடு போதுமா? இதை எழுதுங்க. சரி நிறுவி எழுதுகிறேன். நிறுவி எழுதுகிறேன். எனக்கு அதுதான் கவனமா இருந்துச்சு. V சமன் F into 2L V சமன் F into 2L இஸ்மாத் எழுதி முடிச்சிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. V சமன் F into 2L இஸ்மாத் நோட் பண்ணியாச்சா? ரைட் ஓகே V சமன் F into 2L அடுத்த கேள்வி கேட்காங்க நேர்கோட்டு வரைவிற்கு ஏற்ப உரோமையிலக்கொண்டு எழுதிய கோவையை மீளொழுங்குபடுத்துக எல்லை நிகர்மாற்று இல்லாதவாறு எழுதுக. எல்லை நிகர்மாற்று எழுவாயில எல் நிகர்மாற்று 1/L என்று வராத மாதிரி எழுதையா இன்னும் சமன்பாடு உரோமையிலக்கம் 2 ரைட் அதான் நம்ம ஆரம்பத்துல தீர கழிச்சு L சமன் V/2 தர 1/F என்று எழுதுங்க. Y சமன் mx தர Y சமன் mx தான் சமன்பாடு. L சமன் V/2 தர 1/F Y சமன் mx தர Y சமன் mx Y சமன் mx L சமன் V/2 தர 1/F Y சமன் mx தர சரி ரைட் அடுத்த கேள்வி உரோமையிலக்கம் 3 கேட்கிறாங்க. உரோமையிலக்கம் 3 சரியா உரோமையிலக்கம் 3 கேட்கிறாங்க. சார்மாறி சாராமாறிகளை குறிப்பிடுது. இனி இந்த சமன்பாடு தான் கழிக்கணும். அதுல கேட்காம சார்மாறி நீங்க பட்டியல நீங்க மாத்துறத சாராமாறின்னு நாம மாத்த மாறுறத சார்மாறி. அப்ப இதுல சார்மாறி எது? சார்மாறி எது? சரியா சாராமாறி 1/F சாராமாறி என்ன வருவாரு 1/F 1/F இதுக்குள்ள படியடிப்படையில் சரி இப்ப வரும் F பார்ட் ABCD E F க்கு வந்தாச்சு ரைட் சரி பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். சரி F வந்தா என்ன நடக்குதுன்னு பாப்போம். சொல்லுங்க மாணவனால் வரைவு வரையப்பட்டு படித்திறனுக்கு பெறப்பட்ட புள்ளிகளில் எஸ்ஐ அளவிலான ஆள்கூறுகள் தந்திருக்காங்க. 2.03 இதெல்லாம் எஸ்ஐ அளவில் இருக்கிறாங்க என தரப்பட்டால் வரைவின் படித்திறன் யாது எஸ்ஐ அளவுடன் குறிப்பிடு. வரைவிட படித்திறன் யாது எஸ்ஐ அளவுடன் குறிப்பிடாது. சரி ஓகே நான் இங்க இருக்கிற இந்த பகுதியை நான் அழிச்சிட்டேன். சரியா
இங்க பாருங்க சொல்ற விஷயத்த கவனிங்க. எங்களுக்கு தெரியும்னா இங்க இருக்கிற வரைவு y சமன் mx வடிவம், y சமன் mx வடிவம். வரைவுல இருக்கிற கணியங்களுக்கு எஸ்ஐகளோட தந்திருக்காங்க. இதுல 1/s இருக்குது, இதுல வந்துட்டு என்ன இருக்குதுன்னா L இருக்குது. எஸ்ஐனா இது மீட்டர், இது செகண்ட். என்ன எஸ்ஐனா மீட்டர் வந்துட்டு அது யாரு செகண்ட்ல இருக்கு. 1/s செகண்ட்ல இருக்க போகுது. ரைட், ஓகே. இதுக்கு வந்து ஒரு உற்பத்தியினோட போல ஒரு நேர்வு, உற்பத்தியினோட போல ஒரு நேர்வு. இந்த டாட் லைன் பெருமானம் ஒரு பெருமானம் இது 0 வந்து வராது. ரைட், லைன் உள்ள இந்த கடையில எடுங்க. இப்போ உங்கள்ட்ட கேட்காம இதுல 2 புள்ளி தந்துருக்காங்க. 2ன்னா இப்ப நான் உதாரணத்துக்கு இந்த புள்ளி எடுத்துக்குவோம். இதான் அந்த ஏங்கிற புள்ளி. இன்னொரு 2.03 10.3 11.25 10.2 இதான் எவ்வளவு புள்ளி. இன்னொரு புள்ளி எதுனா பி, இந்த புள்ளி பி. இதுல ஆகுறது தந்திரியா 2.95 தர 10.3. அதே போல 14.15 14.15 தர 10.2 தந்திருக்காங்க. ஓகே, 10.2 தந்திருக்காங்க. சரி, இப்ப வரும் சரி. இப்ப பாருங்க, படித்திறன் அவன் கேட்கான். படித்திறன் தான் கேட்கான். படித்திறன் ரைட், ஓகே. படித்திறன் நாங்க என்ன எடுத்தா படித்திறனை நான் என்ன எடுத்தா வையாகுறு வித்தியாசத்தின் எக்ஸ் ஆகுறு வித்தியாசம் டெல்டா y ஓவர் டெல்டா எக்ஸ். டெல்டா y சரியா 14.15 இருந்து 11.2 அதை கழிச்சீங்கன்னா சரி. சரியா 14 தந்திரிக்க புள்ளிய பாருங்க. 14.15 தர 10.2 இதுல இருந்து கழிக்கையாம் 11.25 தர 10.2. எங்களுக்கு டெல்டா வைங்கிறது மீட்டர்ல அறியப்படுறது. இது மீட்டர். டெல்டா வை ஓவர் எக்ஸ் ஆகுறு வித்தியாசம். எக்ஸ் ஆகுறு வித்தியாசம் பாருங்க 2.95 தர 10.3 10.3 10.3 saya 2.03 10.3 இது செகண்ட்ல அடிக்கிறார். எக்ஸ் செகண்ட். அப்ப எங்களுக்கு தெரியும் அலகு வந்துட்டு மீட்டர் செகண்ட்ல வைசோல வர போகுது. சரியா 14.2 10.2 எஸ் 10.2. அப்ப இதுல 10.2 எடுத்துருங்க. இதுல சுருக்கி விட்டீங்கன்னா சரியா 5ல இருந்து 5 கை தருவாரு, 2ல இருந்து போக மாட்டார். 11 11ல இருந்து 2 கழிச்சீங்கன்னா 9. அப்ப 0.9 தசம் இங்க 13 இருக்கு. 13ல இருந்து 12 கழிச்சா 2 தர 10.2 மீட்டர் கீழே. இதெல்லாம் கழிச்சு விட்டா 2 9 2 வச்சா 0 தர 10.3 இது செகண்ட். 10.2 10.3 1 மிச்சம் அங்க போனா 29க்கு 0.92 மீட்டர் செகண்ட் மைனஸ் ரைட். டக்குனு சுருக்கி விடைய சொல்லுங்க. 29 சுருக்கி விடைய சொல்லு. யானோரா சொல்லு இஸ்மாத். அந்த 29 0.92 டக்குனு சொல்லுவோம்.
மோமன் நான் பேசுறவங்களா 31.52. எஸ், வெரி குட். 31.52. 31.52 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. சரி, மீட்டர் செகண்ட். இது படிக்கிறேனா படிக்கிற வேகம் மேல v/2 தான் நாங்க படிக்கிறோம். ஏன்னா ரைட், படிக்கிறத கண்டாச்சு. அடுத்து கேட்கிறாங்க குறுக்கலையின் கதி. இவ்வளவுதான், சின்ன சின்ன விஷயங்கள் தான். கொஞ்சம் கவனம் எடுத்தோம்னா அழகா என்ன செய்யலாம், கேள்வியை சும்மா எடுத்துட்டு வரலாம். ஏரியா நல்லா விளங்கி எடுக்கும். திரும்ப திரும்ப நாங்க பேப்பர் கிளாஸ் நான் செய்யற டைம்ல ஒவ்வொரு விஷயமா திரும்ப திரும்ப நம்ம கலப்போம். 40 இருக்கும். சில விஷயத்துல கொஞ்சம் கவனப்படுத்தீங்கன்னா இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு கேள்வியும் பார்க்க போறோம். ஒரு கேள்வியை நாங்க செய்ய போறோம், இப்படித்தான் நாளாக போறீங்க, கொஞ்சம் கவனம் எடுத்தா போதுமா. ரைட், நீ கவனம் என்ன சொல்றான் பாருங்க. அடுத்து சொல்றாங்க நம்மள்ட்ட குறுக்கலையின் கதை. எனக்கே தெரியும், படித்திறன் வந்துகிட்டு நாங்க செக் பண்ணியிருந்தோம். வயசு எம்எக்ஸ்ல v/2 தானே நான் படித்தது. அப்ப எம்ங்கிறது நாங்க படித்திறன் எடுத்தா, எம்ங்கிறது நாங்க படித்திறன் எடுத்தா பாருங்க, எஃப்ல உருவம் இழக்கும், எஃப் பாட்டுல உருவம் இழக்கும். இப்ப ஒரு உருவம் இழக்க 2. எனக்கு தெரியும் படித்திறன் வரைவின்படி படித்திறன் எம் வந்து யாரு தரும், v/2 தரும். அப்ப v/2 தான் என்ன, 31.52. எனவே v சமன் 31.52 தர 2 வரும். தர 2 வரும். கவனமா இருக்கணும். அப்ப 4 2 10 சேர போட்டு மிச்சம் 1 2 3 6 63.04 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 மட்டும் கட்டினா 63 மீட்டர் செகண்ட் மைனஸ் முழுவதும் மட்டும் கேள்வி கேட்கல. பட் நச்சல் 63.04 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என்று வரும். சரியா கொடுக்குறீங்க. அடுத்தது சிரமானி கம்பியின் அலகு நீள திரிவை எஸ்ஐ அலகுல கேட்டிருக்காங்க. அலகு நீள திரிவை எஸ்ஐ அலகு. எனக்கு தெரியும் குறுக்கலைந்த வேகம். அப்ப சாம்பாடு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், கவனமா இருக்கணும். சரியா, சாம்பாடு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நான் பாருங்க, எனக்கு தெரியும் இதுல சரியா ஒய்ங்கிற வேகம், குறுக்கலைந்த வேகம் யாரால தரப்படும், √T/m ஆல தரப்படும். T/m ஆல தரப்படும். வேகம் நான் தெரியும், இப்ப 63 தெரியும். இது சமன் T தெரியும், அந்த 2 கிலோகிராம் தொங்க விட்டுருக்காங்க. எனவே 20 நியூட்டன். கீழே அலகு நீளத்தின் கேபிட்டல் எம் எடுக்கணும். அலகு நீளத்தின் கேபிட்டல் சிமோலம் படிக்கிறதுனால சுமார் 2 கிலோகிராம் வர்க்கிச்சா 63 வர்க்கம் சமன் 20 கீழ் m வரும். எனவே m சமன் 20 கீழ் 63 வர்க்கம். டெக்னாலஜி 5 தர 10/3. 5 தர 10/3. ரைட், ஓகே. சொல்லிக்கிறதா 5 தர 10/3 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1. கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 1. சரி, அதான் அவ்வளவுதான் நினைக்கிற கருத்து. எல்லாரும் விளங்கிட்டாடா? இஸ்மத் அந்த கேள்வி விளங்கிட்டானோ? ரைட், ஓகே, வெரி குட். நான் தான் இந்த ஃபுல்லா கேள்வி விளங்கிட்டாமா? ஹபீஸா அந்த கேள்வி விளங்கிட்டா? நான் பேசுறோங்கதா? ரைட், ஓகே. சரி, இதான் எங்க டியூப்ல இருக்கிற முதலாவது கேள்வி. அதான் சொல்ல வர தியரிய கிளியரா நாங்க விளங்கிட்டோம்டா. இதெல்லாம் கஷ்டம் இல்லடா, அழகா புடிச்சுக்கணும். அழகா புடிச்சுக்கலாம். சின்ன சின்ன ஐடியாஸ் தான். கொஞ்சம் கவனம் எடுத்தா போதுமானது. கவனம் எடுத்தால் போதுமானது. சரி, அதுகளை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் அடுத்த விஷயம் வந்து என்னன்னா, இந்த கிளாஸ் வந்துட்டு நான் இந்த கேள்வியோட முடிக்கணும். பயணம் முடிக்கிறதால இனி தொலைல டைம். சரி சரியா, கொஞ்சம் கவனமா இது விளங்கிடுங்க. அடுத்த கேள்வியை பிராக்டிஸ் பண்ணி வைங்க. அடுத்த 2 கேள்வியிலும் இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல முழுமையா முடிக்கிற மாதிரி அந்த 2 கேள்வியும் பார்ப்போம். அந்த 2 கேள்வியும் நாங்க பார்ப்போம். கொஞ்சம் கவனம் எடுத்து திரும்ப 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 பிராக்டிஸ் பண்ணுங்க. தேதியை நல்லா விளங்கிடுங்க. இனி அடுத்த கிளாஸ்
பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை எங்களோட புதிய அழகு ஸ்டார்ட் ஆகுது. ஹீட் என்ன புதிய அழகு ஹீட் ஸ்டார்ட் பண்ணப்படுது. சரி, ஹீட் வந்துட்டு முழுமையாக நாங்க என்ன செய்ய போறோம்னா எங்களோட கொப்பியில கொண்டு வைப்பீங்க. ஹீட்டுக்கான தியரி டியூப் வந்துட்டு டியூப்ல வந்துட்டு அப்படியே ஆகாது. ஹீட் வந்து நாங்க கேள்வியில் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கிறதால நாங்க என்ன செய்ய போறோம்னா ஒழுங்கா ஃப்ளோ பண்ற மாதிரி டியூட்டாவே கொப்பியாவே நாங்க பயன்படுத்துவோம். இந்த சாப்டர் 1 சாப்டர் 2 வேவ்ஸ்ல அந்த மாதிரி புக் வராது. மிச்சக்கடிக்கு அங்காளதிக்கு 5வது 6வது யூனிட்ல நாங்க என்ன செய்யலாம், ஃபீல்ட் எல்லாம் அப்படி நாங்க புக்ல கொண்டு போகலாம். பட் ஹீட்டை வந்துட்டு நாங்க என்ன செய்ய முடியும், நாங்க கையில் தான் படிக்க முடியும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக வெள்ளிக்கிழமை 5 மணில இருந்து நினைக்கிறேன் 9 மணி வரை 9 மணி வரை அந்த கிளாஸ் நடக்கும். 5 மணி ஓகே. அப்ப அதுக்கு நீங்க ரெடி ஆகிங்க. அதுக்கு ரெடி ஆகிங்க. சந்திக்கணும் அடுத்த கிளாஸ்ல நான் சந்திக்கணும்.